ருசி. 1/2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து வந்தார் முல்லா. மனைவியிடம் சொன்னார், சுவையாக சமைத்து வை, மாலை வந்து சாப்பிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வேலைக்கு போய்விட்டார். கறியை சுவையாக சமைத்து முடித்தாள் மனைவி. கம கமவென்று வாசனை மூக்கை துளைத்தது. ஒரு கறி துண்டை எடுத்து ருசி பார்த்தாள். ஆஹா, என்ன ருசி என்று சொல்லிக்கொண்டே இன்னொன்றையும் எடுத்தாள், தின்றாள். அடுத்ததையும் எடுத்தாள், தின்றாள். ஆஹா, என்ன ருசி என்று சொல்லியவாறே ஒவ்வொன்றாக எடுத்து தின்று 1/2 கிலோவையும் காலி செய்துவிட்டு தான் தின்ற வாயை மூடினாள். மாலை நேரம். பசியோடு வந்தார் முல்லா. நாக்கை தொங்க போட்டபடி சாப்பிட பாய்ந்தார். ஆசையாய் சட்டியை பார்த்தவருக்கு பேரதிர்ச்சி. எதிர்பார்த்த ஆட்டுக்கறியை காணோம். காணாத கறியை கண்டு கத்தினார். அடியே, கறி எங்கடி? இந்த பூனையும் கறி திங்குமா என்பது போல் மூச்சியை வைத்துக் கொண்டு சமாளித்தாள் மனைவி. அது வந்துங்க, நம்ம வீட்டு பூனை கறியை தின்னுடுச்சுங்க. என்னது, 1 கிலோ கறியுமா? ஆமாங்க. உண்மையாவா? சத்தியமாங்க. சாதித்து நின்றாள். 1/2 கிலோ கறியை விழுங்கி அந்த பாதகத்தையே பார்த்தார் முல்லா. கோபமாய் எழுந்தார். பூனையை தேடி கண்டுபிடித்தார். தராசில் போட்டு நிறுத்தார். பூனையின் எடை 1/2 கிலோ இருந்தது. கோபத்தில் கத்தினார். அடியே, பாத்தியாடி, பூனையினுடைய 1/2 கிலோ தான் இருக்கு. அப்படின்னா கறி எங்கடி? சரி, இது எல்லாமே கறின்னா பூனை எங்கடி? பகிர்ந்து வாழாத தாம்பத்தியம் தாறுமாறாய் தடுமாறும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு சுவாரஸ்யமான கதையில உங்களை சந்திக்கிறேன்.